சென்னையில் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை துவக்கியுள்ளனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த PR பாண்டியன், இனி தமிழக விவசாயிகள் மத்திய அரசை நம்பி பயன் இல்லை என வேதனை தெரிவித்தார். இனி மத்திய அரசையோ பிரதமர் மோடியோ நம்பி தமிழகத்தில் வாழ முடியாது என்கிற நிலைக்கு வந்துவிட்டோம். காவிரி டெல்டாவினுடைய உரிமை பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் உறுதிப்படுத்திய பின் கடந்த 2013 மன்மோகன் சிங் அரசியலாக்கினார். இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை வாரியத்தை நாங்கள் உடனடியாக அமைக்கப் போகிறோம், அதற்கான நடவடிக்கை துவங்கிவிட்டு என்றெல்லாம் அறிவித்துவிட்டு பிரதமர் மோடியினுடைய நெருக்கடியால், பிரதமர் மோடியினுடைய தலையீட்டால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தலைகுனிந்து நிற்கிறது. இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் பிரதமர் மோடியாலே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே காவிரி உரிமையை மீட்பதற்கு மத்திய அரசை நம்பி பலனில்லை, தமிழகம் தனித்து நின்று போராட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்துதான் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய நாங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கேட்டுத்தான் இந்த உண்ணாவிரதத்தை காலவரையின்றி சாகுவரை தொடருவது என்று முடிவெடுத்து அமர்ந்துவிட்டோம்.